ஜாப்பனீஸ் ப்ளூ பார்த்தீங்கன்னா 2 ஃபிஷ்ஷு குட்டி போடுற ஸ்டேஜில் இருந்தது. அது குட்டி போட்டிருக்கு. அதோட அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைமே நம்மளுக்கு சொல்லியிருந்தோம். நம்மளுக்கு 2 ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடில் இருக்குது. அதில் இன்றைக்கி வந்து பெரிய ஃபீமேல் தான் வந்து குட்டி போட்டிருக்கு. நைட்டு போட்டிருக்கு. இது எத்தனை சாப்பிட்ருக்குன்னு தெரில. இப்போ பார்த்தாலே தெரியும், நம்மளுக்கு துரத்தி வேட்டையாடுறாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போலார் பேரட் எவ்வளோ குட்டிங்களாக இருந்தாலும் அவங்களே காப்பாற்றி இந்த பக்கம் அனுப்பிச்சிட்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக இவங்க வேட்டையாடிருக்காங்க. அது சாப்பிட்ருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு சரியாக தெரியாது. இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஃபிஷ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் குட்டிங்க. இது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபீமேல் மட்டும் குட்டி போடுற ஃபீமேலை தனியாக பிடிச்சி விட்டு அதில் குட்டிகள் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து கேஜ் செட்டப் பண்ணோம். அந்த கேஜ் செட்டப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயில் வந்து கீழே இறங்கிடுது. அந்த கேஜிலேருந்து உள்ளே பூந்து கீழே இறங்கி அவங்க வந்து குட்டிங்களை செமையாக வேட்டையாடுறாங்க. சரி, அதனால் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அது குட்டி போடுற ஃபீமேலை மட்டும் தனியாக கேஜில் விடுற மாதிரி அடுத்தது பார்க்கணும். இந்த வாட்டி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 29லேருந்து ஒரு 30 குட்டி கிட்ட கிடச்சிருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா அது பெரிய ஃபீமேல் மட்டும் தான் குட்டி போட்டிருக்கு. இன்னும் சின்ன ஃபீமேல் இன்னும் குட்டி போடல. இப்போ பெரிய ஃபீமேலை எடுத்து தனியாக விட்டோன்னா சின்ன ஃபீமேல் இதுலேயே இருக்கும். இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அதுவும் குட்டி போடுறதுக்கு. நம்மளுக்கு இதை நம்ம எடுத்து விட்டுட்டு நம்ம இதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இதிலேருந்து எத்தனை குட்டி வருதுன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக அதோட அப்டேட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்மளுக்கு வேறு ஒரு இடத்துல மாற்றிட்டு இவங்களுக்கு பேபி பிரெயின் ஷிம்ப்பு நம்மளுக்கு ஆல்ரெடி ரெகுலராக நம்மளுக்கு ஆச் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு கொடுத்தோன்னா ஒரு 20 நாள் இவங்களுக்கு ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்தோன்னா அதுக்கப்புறத்துலேருந்து இவங்க மொயினா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ரெகுலராக. அதுக்கப்புறம் எல்லா ஃபிஷ் மாதிரியும் நம்மளுக்கு அந்த ஃபார்ம் ஃபீடு அது கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.